ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா டெட் எக்ஸாம் கேட்ட ஒரு கூட்டுவடி கணக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த கூட்டுவடி கணக்கை எப்படி ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ரெடியா? ஃபஸ்ட்டு இந்த சம்மோட கிவன் எழுதிக்கலாம். அசல் பார்த்தீங்கன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கொடுத்துட்டா மக்களே. ஓகேங்களா? அந்த அசலுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் 15% வட்டியா, ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 20% வட்டியா, மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 25% வட்டியா மக்களே. அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா 3 வருடங்களுக்கு பிறகு சிஐ அதாவது கூட்டு வட்டி கேட்டிருக்கான் மக்களே. ஓகேங்களா? எப்படி இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கூட்டுத்தொகை அந்த மெத்தடில் பண்ண போகிறோம். அதாவது கூட்டுத்தொகைனா மொத்த தொகை, ஏங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்த தொகை. ஓகேங்களா? மொத்த தொகைனா ஒன்றும் இல்லை, அசலையும் வட்டியும் ஆட் பண்ணுறது தான் மக்களே. ஓகேங்களா? அசலையும் வட்டியும் ஆட் பண்ணால் நமக்கு கூட்டுத்தொகை எடுக்கும். அப்போ ஏலேருந்து அசல் 15,000 கழிச்சிட்டோன்னா நமக்கு வட்டி மட்டும் கிடச்சிருமா? அந்த கான்செப்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 15,000 எடுத்துக்கோங்க அசல். ஓகேங்களா? இன்ட்டு ஃபஸ்ட்டு வருஷம் 15%, 100 + 15 115/100. ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா 20%, 100 + 20 120/100. மூணாவது வருஷம் 25 125/100. புரிஞ்சா? இப்போ இதெல்லாம் அடிங்க, உங்களுக்கு கூட்டுத்தொகை கிடச்சிடும். ஒரே ஸ்டெப் தான். ஓகேங்களா? 2 0 2 0 1 0 1 0, அப்புறம் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 வர பாருங்க. இங்கே 2 10, இங்கே 3 15, அப்புறம் இங்கே 2 10, இங்கே 6 12, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 5 25 125, இங்கே 2 இருக்குது பாருங்கள். ஸோ 1 2, அங்கே 3 3 9 வந்துடும். அப்புறம் 9 25 225 வரும். ஓகே. அப்புறம் இங்கே 115 225 பெருக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பெருக்கு பாருங்கள். 5 25, 2 2 10 12, அப்புறம் 1 இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 10 11. ஓகே. அப்புறம் 1 ஈஸியாக போட்டுடலாம். இப்படி இப்போ கூட்டுங்க. 5 7 8 5, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2. அவ்வளோதான் மக்களே. 25,875. இதான் மக்களே நம்மளுடைய கூட்டுத்தொகை. இது ஆன்சர்னு போட்டக்கூடாது, ஏன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கான். நம்ம கேட்டது என்னது? கூட்டுத்தொகை கிடையாது, கூட்டு வட்டி. அதாவது சிஏ கேட்டிருக்கான். இதுலேருந்து நம்ம அசலை கழிச்சா தான் நமக்கு கூட்டு வட்டி மட்டும் கிடைக்கும். அப்போ 25,875 வந்து 15,000 அசல் கழிக்கிறோமா? கழிச்சா என்ன கிடைக்கும்? 10,875 கிடைக்கும் மக்களே. அவ்வளோதான் மக்களே. இதான் மக்களே நமக்கு ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புகிறேன். தேங்க்யூ.